ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் லோடிங் தான். ஸோ நம்ம த்ரெட்டில் ஃப்ளாட் லோடிங் வந்து போட்டிருப்போம். ஸோ இப்போ நம்ம பீட்ஸில் போட போகிறோம் ஃப்ளாட் லோடிங்கை. ஸோ வந்து நம்ம போன கிளாஸில் வந்து சுகர் பீட் எப்படி போடணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பீட்ஸை ஃப்ளாட் லோடிங்காக வந்து போட போகிறோம். நம்ம த்ரெட்டு போட்டோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் பீட்ஸை ஃப்ளாட் லோடிங்கும். ஸோ இப்போ நம்ம இதே மாதிரி பாக்ஸ் போட்டு ஸோ ஸ்லாண்டிங்காக வந்து போட போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஷேப் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அவுட்லைனுக்குள்ளாரியே நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன இது எடுத்தாலும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பீட்ஸை லோட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு த்ரெட்டை மேலே ஸோ இப்போ நம்ம நார்மலாக த்ரெட்டு வந்து மேலே எடுப்போம் இல்லையா, ஸோ பீட்ஸுக்கு வந்து ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து போன கிளாஸில் சொல்லியிருப்பேன், என்ன கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் வந்து நம்ம த்ரெட்டு வந்து ஸ்விங் த்ரெட் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த பீட்ஸ் யூஸ் பண்ணுற கலரில் கூட நீங்கள் ஸ்விங் த்ரெட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே ஒரு ஓகேவாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக குத்தி ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே குத்தாமல் இங்கே குத்துனீங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் அந்த லாக் ஸ்டிச்சை அந்த கோட்லேயே சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நான் இப்போ கொண்டு போகிறப்ப இப்படியே பீட்ஸை வந்து லோட் பண்ணி கொண்டு போகக்கூடாது. அப்படி பீட்ஸை லோட் பண்ணி கொண்டு போகாமல் லாங்காக ஒரு செயின், அப்போ தான் பீட்ஸ் வந்து உங்களுக்கு டைட்டாக வந்து லாக் ஆகும். போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே இருந்து தான் நீங்கள் வந்து அகெயின் பீட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் பீட்ஸை இப்போ ஸ்டார்ட் பண்ணி இடத்துலேருந்து தான் வந்து திருப்பியுமே பீட்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். இப்படியே நீங்கள் லோட் பண்ணி அகெயின் வந்து போடக்கூடாது. இங்கே போட்டுட்டு இங்கேருந்து ஒரு லாங்காக செயின் கொடுத்துட்டு தான் அங்கேயும் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் நீங்கள் பீட்ஸை வந்து அகெயின் லோட் பண்ணி போடணும். ஸோ நீங்கள் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்லாம் வந்து ப்ராஜெக்டே பண்ணியிருக்கீங்க, அப்போ இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஏன்னா நீங்கள் பீட்ஸில் த்ரெட்டில் ஃப்ளாட் லோடிங் போட்டிருக்கீங்க, ப்ராஜெக்ட்டும் பண்ணியிருக்கீங்க. இப்போ த்ரெட்டுக்குள்ளே பீட்ஸை வந்து இன்செர்ட் பண்ணி போட போகிறீங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி சேம் ப்ராசஸ் தான் வந்து போட போகிறோம். நம்ம அந்த இதுவில் வந்து என்ன பார்த்துருப்போம், ரெண்டு சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த பிளேஸில் எவ்வளோ பீட்ஸ் ஆக்குபை பண்ணுதோ அவ்வளோ பீட்ஸை லோட் பண்ணி வந்து போட போகிறோம். பீட்ஸில் வந்து சில பீட்ஸ் வந்து அன்ஈவனாகவும் இருக்கும், எல்லா பீட்ஸும் ஈவனாகவுமே இருக்குன்னே சொல்ல முடியாது. இந்த மாதிரி அன்ஈவன்ஸ் பீட்ஸும் இருந்ததுன்னா அது ஊசிக்குள்ளே வந்து வராது. ஸோ ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கும், அப்போ லோட் பண்ண வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஏ-ஸ்டார் பிராண்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் பிகினர்ஸு, அது வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் போக போக அப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ளவுஸ்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய ஆர்டர்ஸ் வருது அப்படின்றப்ப வேறு பிராண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கிளாஸ்க்கு ஏ-ஸ்டார் வாங்கி போட்டாலும் ஓகே தான், இல்லை நான் ஃபஸ்ட்டே நல்ல பிராண்டே வாங்கி போடுறேன்னு சொன்னாலும் ஓகே தான். ஏ-ஸ்டாருமே நல்ல பிராண்டு தான். அகெயின் நம்ம த்ரெட்டில் ஃப்ளாட் லோடிங் பண்ண சேம் மெத்தட் தான் இப்போ பீட்ஸை வச்சு பண்ணுறோம். பீட்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அகெயின் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே திரும்பியும்
ஸ்டிச்சஸ் கொண்டு போயிட்டு அங்கேருந்து தான் நீங்கள் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு வரணும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா பீட்ஸ் அப்போ தான் வந்து அறுந்து போகாமல் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பீட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக அறுந்து போகாமல் வந்து இருக்கும். ஏன்னா நீங்கள் ப்ளவுஸ்லாம் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ கஸ்டமருக்கு பீட்ஸு சீக்கிரமாக அறுந்து போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ நம்ம இப்போ கிளாஸை பார்ப்போம். நீங்கள் எந்த ஷேப் போட்டாலும் சரி அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் அதிலையே வச்சு மேனேஜ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை தாண்டி வெளியே வந்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் பீட்ஸை லோட் பண்ணி போடணும் இல்லையா. ஸோ அந்த பிகினர்ஸ் எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நேற்று வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கிளாஸ் பீட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப வரல அப்படின்னா உங்களுக்கு பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு அவசரமும் கிடையாது. நம்ம 6 மந்த் வச்சுருந்த கிளாஸ் டியூரேஷன் கூட இப்போ கிடையாது. ஸோ நீங்கள் எப்போனாலும் உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணலாம். ஸோ சண்டே சாட்டர்டேஸ் மட்டும் கிளாஸ் லீவாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து அகெயின் உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து சொல்லித்தரேன். பீட்ஸை வந்து கொஞ்சம் லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப டைட்டாக த்ரெட்டையும் பீட்ஸையும் போட்டு இழுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அறுந்து தான் போயிடும். ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் நம்ம அதான் லாக் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, போட்டுட்டு நாட் போட்டு எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ நான் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம த்ரெட்டில் போட்ட ஃப்ளாட் லோடிங்க பீட்ஸில் வந்து அப்படியே போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே அவுட்லைன் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து சுற்றி வந்து கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்க்க வந்து அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் போடுறீங்க, ப்ளவுஸோட கலரை வந்து சில்க் த்ரெட்டில் அவுட்லைனாக கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்க அழகாக வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பீட்ஸ் செய்யக்கூட சுகர் பீட்ஸ் செய்யக்கூட அவுட்லைனாக வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சில்க் த்ரெட்டில் அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை என்ன ஷேப்பில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஃப்ளவர் ஷேப் போடுங்க. ஸோ இதே ஃப்ளவரே போட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லை உங்களுக்கு என்ன ஃப்ளவர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஃப்ளவர் கூட ட்ரேஸ் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை ஃப்ரீ ஹேண்ட்லேயும் ட்ரேஸ் பண்ணி வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ளவரில் ஒர்க் பண்ணுறேன். இந்த 2 இதில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன மிஸ்டேக் வரும்னு சொல்லிட்டு நான் இந்த இதை முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஸ்லாண்டிங்கு கோடு போட்டிருப்போம் இல்லையா, ஃப்ளாட் லோடிங் போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இந்த இதழ்லையும் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ திருப்பியும் எவ்வளோ பீட்ஸ் வந்து அப்படியே இங்கே பீட்ஸை லோட் பண்ணக்கூடாது. நான் திரும்பியும் அதுதான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அகெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே கொண்டு வந்துட்டு அகெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே த்ரெட்டை வந்து
ஒரு லாங் ஸ்டிச்சு ஒரு லாங் ஸ்டிச் போட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம பீட்ஸை வந்து லோட் பண்ணி போடணும். ஸோ பொறுமையாக வந்து பாருங்கள். புரியல அப்படின்னா எனக்கு கேளுங்க. ஸோ நான் இப்போ இந்த இதை வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 3 இதழ் வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ 3த்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்லாண்டிங்காக தான் வந்து போடுவோம். ஸோ கிராஸாக அப்படி போடுவோம் இல்லையா, அதை விட்டுட்டு இப்போ ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சுனால் நம்ம இப்படி கிராஸாக வந்து போடுவோம். இப்போ நான் வந்து இந்த இதழில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நேராக வந்து போட்டிருக்கேன். ஸோ நேராக போடுறப்ப அதோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரவுண்ட் நெக்கு தான். ஸோ நீங்கள் கிராஸாக போட்டு வந்தீங்க அப்படின்னா தான் பார்க்க வந்து உங்களுக்கு முறுக்கிட்டு வந்த மாதிரி ஒரு அழகாக வந்து வரும். நீங்கள் இப்படி போட்டு வந்தீங்க அப்படின்னா அது பார்க்க வந்து நல்லா இருக்காது. ஸோ இது வந்து பாருங்கள், இந்த ஒரு இதழ் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே தான் வந்து அடக்கணும். இது வந்து பாருங்கள் அதை தவிர்த்து வெளியே வந்திருக்கு, புரியுதா? ஸோ இது வந்து எக்ஸஸாக இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஃப்ளவரோட ஷேப்பே வந்து உங்களுக்கு போயிடுது. ஸோ இது பாருங்கள், ஸ்லாண்டிங்காக வந்து கரெக்டாக ஃபினிஷிங்காக வந்து முடிச்சிருக்கேன். இப்போ இங்கே மேலே நீங்கள் பீட்ஸ்லேயோ சில்க் த்ரெட்லேயோ அவுட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்க வந்து உங்களுக்கு அழகாக வந்து இருக்கும். இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா ஃப்ளவர்ஸ்லையும் போடுறப்ப ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வரும். இந்த மாதிரியோ போடுறீங்க, இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு யூ ஷேப் லாஜிக்கலாக யோசிங்க. அப்போ நீங்கள் இப்படி போட்டு வரீங்க அப்படின்னா அந்த வளைவு வந்து உங்களுக்கு கரெக்டாக நல்லா இருக்காது பார்க்க. இந்த மாதிரி எக்ஸஸாக போயிடுச்சு அப்படின்னாலும் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்காது. இப்போ இது ஒரு இதழ் மாதிரி தெரியுதா உங்களுக்கு, பாருங்கள். அதே இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக போட்டிங்க அப்படின்னா தான் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். அப்போ ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பார்க்க ஒரு இதழ் மாதிரி வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னாலும் கேளுங்க, கிளாஸில் இருக்கவங்க நான் உங்களுக்கு வந்து டவுட் கிளியர் பண்ணிடுறேன். இதே மாதிரி எல்லா கிளாஸையும் நீங்கள் டீட்டெயில்டாக ஆரி ஒர்க் கற்றுக்கணும், வெறும் 100 ரூபா பேமெண்ட்டு கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக வந்து ஆரி கிளாஸ் வந்து நெக்ஸ்ட்டு 100 ரூபா பேமெண்ட்டுக்கு வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னை நம்பி என்னை ட்ரெஸ்ட் பண்ணி கிளாஸில் சேர்ந்தவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது வரைக்கும் யாருன்னா ஆரி கற்றுக்கணும், என்னால் வெளியவும் போக முடியாது, வீட்டில் இருந்தே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து இந்த கிளாஸ் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி போகிறீங்க. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாருனாலும் ஜாயின் பண்ணி உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணி இந்த கிளாஸ் வந்து போட்டுக்கலாம். 100 ரூபா பேமெண்ட்டில் நீங்கள் ஆரி ஃபுல்லாகவே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஆஃபர் ப்ரைஸ் தான் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஆகஸ்ட் 15ஓட இந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்து முடியுது. ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ சீக்கிரமாக வந்து கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் அகைன் ஆஃபர் ப்ரைஸ் முடிஞ்ச பிறகு மெசேஜ் பண்ணாதீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ சொல்லிக்கிறேன். ஸோ ஆஃபர் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து வரும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.